ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமியோட நடிப்பில் வெளியான காந்தி டாக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ விஜய் சேதுபதி வறுமையினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த வேலையும் கிடைக்காதனால அவர் கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்து அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அரவிந்த் சாமி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அரவிந்த் சாமி கூட இருக்கிறவ துரோகம் பண்ணதுனால அவரோட பிஸ்னஸ் ரொம்ப அடி வாங்கிடுது. அதனால அவரோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. கடைசியில் விஜய் சேதுபதியும் அரவிந்த் சாமியும் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணுறாங்க. கடைசியில் இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சிருக்காரு. எதுக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஏஆர் ரஹ்மான் போட்ட பின்னணி இசையில் தான் இந்த படம் ஓடுது. எதுக்குன்னா, இந்த படத்தில் டைலாக் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக மியூசிக்கில் தான் படம் ஓடும். காந்தி நோட்டை வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாக மூவ் ஆகிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் காந்தி மட்டும்தான் பேசுவார், மற்ற யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சில கிளிப்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். எதுக்குன்னா, இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே யாருமே ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை டைரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு பார்த்தோம்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். அவரோட அந்த பின்னணி இசை மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அரவிந்த் சாமியும் ரொம்ப நாள் கழித்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதித்தி ராவும் அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சித்தார்த் சில காட்சிக்கெலாம் வராரு. அவரும் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் கடைசி அரவிந்த் சாமி வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த சம்பவத்தெல்லாம் காட்டின விதம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் விஜய் சேதுபதியோட இன்ட்ரோவும் காமிச்சது நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மான் தான். அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எதுக்குன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தில் பாட்டாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே இந்த பியானோவில் வாசிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அடுத்து கிட்டாரு அப்படின்னு சில காட்சியெலாம் பார்க்கும்போது, இந்த மனுஷன் மட்டும் இந்த படத்துக்கு மியூசிக் போடலைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது அப்படின்னு படம் பார்க்கும்போது நமக்கே தோன்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக்கை போட்டிருக்காரு இந்த படத்தில். அதுக்கப்புறம் டேரக்டர் இந்த படத்துக்கு கதையை கொண்டு போன விதம் நல்லாவே இருந்துச்சு. எதுக்குன்னா, கிஷோர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே காசு தான் இந்த உலகத்தை லீட் பண்ணி கொண்டு போகுது. மற்றபடி இந்த மக்கள், பாசம், நேசம், ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் எதுவுமே கூட வராது அப்படின்னு சொல்கிற அந்த கருத்துலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, என்னடா அது இதே கதையை தான் பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்ன இந்த படத்தில் டைலாக்லாம் இல்லாதனால ஓகே இந்த படத்தை நம்ம நல்லா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆப்பில் இருக்கும். ஆனால் கடைசியில் என்னடா அது வழக்கம் போலே ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிக்கிறீங்களே அப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி டேரக்டர் கிஷோர் இந்த படத்தில் ரொமான்ஸு, லவ்வு, துரோகம் பண்ணுறது அதெல்லாம் பற்றி கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காரு. அதே மாதிரி காசு இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படிலாம் இல்லாமல், உண்மையான நேசமும் பாசமும் இருந்தால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கிஷோர் இந்த கதையை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எந்த டைலாக்கும் இல்லாமல் பின்னணி இசையை வச்சு தான் ஃபுல்லாக படம் மூவ் ஆகும். ஆனால் சில இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னடா அது இப்படி இருக்கே, அவங்க பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க பண்ணுற அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். அதுலேயும் விஜய் சேதுபதி அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே சில காட்சிலாம் பண்ணுவார். அது நல்லா தான் இருக்கும். ஆனால் சில இடத்துலலாம் பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் ரொம்ப நடிக்கிறாரோ அப்படின்னு இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் டேரக்டர். அதே மாதிரி இந்த கதை ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான், அவனுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ இருப்பான், அந்த ஹீரோக்கு எந்த வேலையும் இல்லாமல் எப்படியாவது வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த கதையெல்லாம் ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இந்த படத்துலையும் டேரக்டர் வச்சுருக்காரு. அது எல்லாத்தையுமே டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.9 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.